மியூசிக் அகாடமியை அதிரவிட்ட டி.எம். கிருஷ்ணா. கிறிஸ்துமஸ் நாளன்று நடைபெற்ற டி.எம். கிருஷ்ணாவின் இசை கச்சேரி அவருடைய வாழ்க்கையில் மட்டுமல்லாது கர்நாடக இசை வரலாற்றிலும் முக்கியமான ஒன்றாக அமைந்துவிட்டது. கலை பன்மைத்துவத்துக்கு எதிராக சூழல் இருப்பதாக கூறி இனி மார்கழி சீசன் கச்சேரிகளில் பங்கேற்க மாட்டேன் என்று கிருஷ்ணா அறிவித்தார். தன் முடிவை மாற்றிக்கொண்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மார்கழி கச்சேரிகளில் பங்கேற்பேன் என்று கிருஷ்ணா சமீபத்தில் அறிவித்தார். இந்த நிகழ்ச்சியை கர்நாடக இசை ரசிகர்கள் புறக்கணிப்பார்கள் என்ற பேச்சு இதையொட்டி எழுந்தது. இத்தகு சூழலில் மியூசிக் அகாடமியின் 98வது ஆண்டு மார்கழி கச்சேரிகளின் ஒரு பகுதியாக டி.எம். கிருஷ்ணாவின் கச்சேரி கிறிஸ்துமஸ் நாளன்று நடைபெற்றது. கிருஷ்ணா எதிர்ப்பாளர்கள் அனைவரின் எதிர்ப்புகளையும் பொய்யாக்கினர் கர்நாடக இசை ரசிகர்கள். மியூசிக் அகாடமி முழு இருக்கைகளும் நிறைந்ததோடு 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அரங்கத்துக்கு வெளியே நின்றிருந்தனர். ராமரோ கிறிஸ்துவோ அல்லாவோ எல்லா இறையருளும் ஒன்றுதான் என்றும் எல்லா மனிதரும் ஒன்றுதான் என்றும் பொருள்படும் பாடல்களை பாடிய கிருஷ்ணா கச்சேரியின் உச்ச பாடலாக அமைந்தது எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய சுதந்திரம் வேண்டும் பாடல். ஒட்டுமொத்த அரங்கமும் எழுந்து நின்று பல நிமிடங்களுக்கு கைத்தட்டியதும் சமூகத்தின் மனசாட்சியாக விளங்கும் ஓர் அற்புத கலைஞருக்கான மகத்தான மரியாதையாக அமைந்தன. இது வரலாறு என்றார்கள் ரசிகர்கள். உண்மைதான், இது வரலாறுதான்.